ஆமென். உட்காருவோம். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கடந்த 2 வாரமாய் ஆவியானவர் நம்முடைய அனுதின காரியங்களில் மாத்திரமல்ல, ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, நம்ம ஆல்பபெட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி எப்படி A to Z மாதிரி அதில் என்னெல்லாம் காரியங்கள் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், எப்படி வெளியரங்கப்படுத்துகிறார் என்பதை குறித்து நம்ம கடந்த 2 வாரமாக நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இதில் முக்கியமாக நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறது என்னென்றால், ஆண்டவர் சில காரியங்களில் பரிசுத்தர் அவர் தீவிரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் நமக்கு என்ன பண்ணுவார், நம்மளை தீவிரப்படுத்துவார். இல்லை, அதுக்கு இன்னொரு பதம் என்று சொன்னால் ஊக்கப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஊக்கம் அளிக்கிறவர் இல்லை ஊக்கப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பரிசுத்தர் என்ன பண்ணுறார், நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். இல்லையா, தீவிரப்படுத்துகிறார். இல்லைன்னா என்ன பண்றாங்க, ஊக்கப்படுத்துகிறார். எதுக்கு சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், சோம்பல் போடுவோம். ஏதாவது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அவங்கள செய்ய சொல்லுங்க, வேற யாராவது பண்ண சொல்லுங்க. வீட்டில் ஏதாவது வேலை ஏதாவது சொன்னாங்கன்னா, யாராவது பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள செய்ய சொல்லுங்க. தண்ணி பிடிக்க சொன்னா அவங்கள பிடிக்க சொல்லுங்க. நான் இது பண்ணணும், அவங்க பண்ண சொல்லுங்க. நான் இது பண்ணணும், நான் எனக்கு வேற வேலை இருக்குது, அது இருக்குது, ஏதாவது காரணம் சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்களா அவங்க பண்ண சொல்லுங்க, இவங்க இருக்கிறாங்களா அவங்க பண்ண சொல்லுங்க சொல்லியே என்ன பண்ணுவோமா இல்லையா? ஏதோ புதுசாக நான் ஏதோ பண்ணாதது சொல்ற மாதிரி. வீட்டில் இருக்கிறவங்க அக்கா தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்கும்போது சொல்கிறாங்க, அதே தான் சொல்லுவோம். தண்ணி பிடிக்கணும்னு புடவை தண்ணி பிடிக்கலன்னா அவ்வளோ நோவும். கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அது வந்து என்னன்னா, நான் ஏன் பண்ணணும், அது ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உரியது. உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். ஹலோ, உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். உங்க வேலையை உங்க தம்பியோ தங்கச்சியோ வீட்டில் இருக்கிறவங்களோ செஞ்சா நல்லா இருக்காது. அம்மா சொன்ன முடியாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. உங்க காரியங்களை எடுத்து உங்களை இது பண்ணி வருவாங்க. ஒரு அளவுக்கு வந்துட்ட அப்புறம் நீங்க தான் என்ன பண்ணணும், உங்க வேலையை செஞ்சுக்கணும். நீங்க தான் உங்க வேலையை என்ன பண்ணணும், செஞ்சுக்கணும். அவங்க ட்ரெஸ் அவங்க துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்துருங்க. எங்க வீட்டில் அதுதான் நடந்தது. நாங்கள் இந்த தங்கச்சிங்க எல்லாம் இருக்கிறாங்க, இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்களெல்லாம் இது பண்ணுறோம். இப்போ வாஷிங் மிஷின் சில வீட்டில் இருக்கிறனால ஒன்றும் இல்லை, போட்டுட்டேன்னா எடுத்து கடையிலாம் இது பண்ணி அது பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், காய் இது பண்ணிடும். அதுவே ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஒரு என்ன பண்ண வீட்டு காய போட்டால் போதும். என்ன வேலை என்னன்னா, அம்மா இருக்கட்டும், அப்பா தங்கச்சிங்க அதெல்லாம் இருந்தபோது அவங்க துணியெல்லாம் அது துவச்சி வரும், எடுத்து நான் காயப்படுறது நானாக இருக்கணும். என் துணியை நான் என்ன பண்ணுவேன், துவச்சிட்டு காயப்படுறதா இருக்கும். இப்போ என்னது, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது, என் குழந்தை துணியாக இருக்கட்டும், இது இருக்கட்டும், ஒய்ஃப் துணியாக இருக்கட்டும், என் துணியாக இருக்கட்டும், அதெல்லாம் இது பண்ணிட்டு காயப்படுறது அதுதான். அது என் வேலையாகிடுச்சு. பூத்துக்காக இருக்கட்டும், ஐடினுக்காக இருக்கட்டும், ஸ்கூலுக்காக இருக்கட்டும், ஏதாவது போடணும்னா ஐடி பண்ணி கொடுக்குறது நான்
நான் இருப்பேன். எது நான் தான் அயன் பண்ணுவேன். என் யூனிஃபார்மை நான் அயன் பண்ணிக்கணும், என் தங்கச்சிக்கு யூனிஃபார்மை நான் அயன் பண்ணுவேன். இப்போது என் ஒய்ஃபு அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, அவங்க வேலைக்கு போகிற யூனிஃபார்ம் ஸ்கூல் வழி தான். அது வேலைக்கு அது ஒர்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வேலைக்கு போகிற யூனிஃபார்மும் நான் அயன் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் அவங்க போட்டு வர்றதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு என் பொண்ணு எடுத்துகிட்டு வராப்பா அயன் பண்ணி கொடு. ஒரு ஃப்ராக் அவங்க போட்டு ஃப்ராக் இது நல்லா இல்லை, கசிங்க இருக்கு, அயன் பண்ணி கொடு. பட்டு என் பொண்ணுக்கு என்ன பண்ணுறேன், அவள் ஸ்கூல் போக போகிறா அடுத்தது எல்கேஜி, அவளுக்கு யூனிஃபார்ம் தான், அவளுக்கு என்ன பண்ண அயன் பண்ண. இது சில பேரோட வேலை. அது செய்யாமல் போகிறோம்னா அது என்ன ஆகும், அது நல்லது இல்லை. செய்கிறது நம்ம கடமை. செய்கிறத என்ன பண்ணணும், சந்தோஷமாக செய்யணும். என்ன வேலையாக இருக்கட்டும், என்ன வேலையாக இருக்கட்டும், செய்கிறது என்ன பண்ணணும், கண்டிப்பாக செய்யணும். முடியாத பட்சத்தில் செஞ்சு என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஆமாம். அப்போது திராணி இருக்கும்போது, பலன் இருக்கிற போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ ஆண்டு வந்து சில நேரத்தில் நம்ம செய் அப்படின்னு ஆண்டு என்ன பண்ணாரு, ஊக்குவிச்சுட்டே இருப்பார். பண்ணுப்பா, இது செய்ப்பா, இது கரெக்டாக பண்ணுப்பா, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த என்கரேஜ்மெண்ட்டு ஓரளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம அப்படியே நான் போகாமல் அதே இருக்கு, எனக்கு வரதை மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி உட்காந்துங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு பக்கம் வந்து செயல் வாங்கிடுவார். ஊக்கம் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இன்னும் தீவிரப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம செய்யாம போறோம் என்றுன்னா லைஃப்ல எடுக்கிற தீர்மானங்கள்ல சில பேர் தீர்மானமே எடுக்க மாட்டாங்க. சரியா தீர்மானம் எடுக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, லைஃப் சாய்ஸே கிடையாது, எனக்கு இதுதான் அப்படின்னு என்ன பண்றோம், கிடைக்கிறத என்ன பண்றோம், கிடைக்கிற வேலையை நம்ம செய்யறோம். படிச்சது ஒண்ணு, வேலை செய்யறதுன்னு ஒண்ணு. படிச்சது என்னமோ படிச்சிருப்பாங்க, எம்ஏயா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். ஆனா கால் சென்டர்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, லோன் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமரை போயிட்டு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, படிச்சதுக்கு வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. காசு வருது, என்னது காசு வருது, கிடைக்கிற வேலையை என்ன பண்ணுவோம், செஞ்சுடுவோம். 1000ல் 1 பேருக்கு 2 பேருக்கு தான் அவங்களுக்கு ஒரு மைண்ட், அந்த மைண்ட் செட் இருக்குது. ஓகே, நான் இதை படிச்சிருக்கேன், நான் படிச்சதுக்கு நான் வேலை. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, கிடைக்கிற வேலை, நான் படிச்சதுக்கு வேலை செய்யறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், வேற எந்த வேலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சார் அந்த மைண்ட் செட்டு பாருங்களேன், அப்படிதான் இருக்குது. எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் என்ன பண்றேன், அப்படியே இருக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எனக்கு தேடி வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் ஒழிய நானா போய் என்ன பண்ண மாட்டேன், என் ஆப்பர்ச்சுனிட்டியை தேட மாட்டேன். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு தேடி வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன்னு இருப்பாங்க. உங்களை தேடி எதுவுமே வராது. சில பேருக்கு வரும், எப்பயாவது ஆண்டு திருப்பி தெய்வா இந்த பையன் இவங்க வேலை பண்ண மாட்டான்னு சொல்லி நாங்களும் என்ன பண்ணுவார், சில நேரத்தில் கொடுப்பாரு, இதாப்பா எடுத்துக்கப்பா. அப்படி வரதை பிடிச்சிக்கணும், அது நல்லது. பிடிச்சி தெரிஞ்சவங்க பிடிச்சிப்பாங்க, பிழைக்க தெரிஞ்சவங்க பிழைச்சிப்பாங்க. வாய்வில் கூட பொழைச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். சில நேரத்தில் நம்ம செய்கிற காரியம் வந்து செய்யாம போறோம் என்று சொன்னா லாஸ் யாருக்கு, நமக்கு தான். ஆண்டவர் வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார் உங்களை. ஃபர்ஸ்ட் ஆக என்ன பண்ணுவாரு, உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, கவுன்சில் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இது செய்ப்பா, இது பண்ணுப்பா. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம செய்யாம போயிட்டோம்னா நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவோம், நமக்கு வரத ஆசீர்வாதத்தை இழந்து போய்கிட்டே இருப்போம். இங்க வந்து சொல்லுகிற அந்த எபேசியர் 1:14 நம்ம வாசித்தபடியாக திருப்பி அதை வாசிப்போமா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். சில கான்ஃபிடென்ட், உறுதியாக காரியங்களை தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது நம்ம லைஃப்ல. ஆண்டவர் சொல்ற அந்த சுதந்திரத்தின் அச்சாரம் என்று சொல்லும்போது, அந்த சுதந்திரம் என்று சொல்லும்போது
சில பேர் சொல்லுவாங்க அந்த தனி மனித சுதந்திரம்னு ஒன்றுல, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ஃப்ரீடம், யாரையும் நம்மள பிடிச்சிக்கிட்டு போகிறது கிடையாது. நிறைய பேர் அதை சொல்லுகிற பாட்டு, என் ஃப்ரீடத்தில் தலையிடாதீங்க, என் சுதந்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்க. தலைக்கு மேலே ஏதோ ஏறுற மாதிரி, நான் போடுறதுதான் போடுவேன், நான் செய்யறதுதான் செய்வேன், நான் பண்றதுதான் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்டா அவங்க கேட்டவங்க. ஏமா நீங்க போற பாதை வழியா தான் அவங்களும் போய் வந்திருப்பாங்க. நம்ம வயசுல என்ன பண்ணுவாங்க, கடந்து போயிருப்பாங்க. இப்போ உங்க பெற்றோரா இருக்கட்டும், மூத்தாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்களுக்கு வயசுக்கு பெரியவர்கள் உங்களை தாண்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு ஏற்றபடி அவங்கவுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நடந்திருப்பாங்க. அவங்கவுங்க ரிபல் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க அவங்க பெற்றோருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்க பண்ணதை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் புதுசு கிடையாது. நம்ம தான் பெரிய ஆள் நம்ம நினச்சிப்போம், கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம பெற்றோராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பெரியவங்க, நம்மளோட பெரியவங்களா இருக்கும், அவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணாமலாம் இல்லை. அந்த உண்மையான சுதந்திரம் எப்போ வருதுன்னா ஆண்டவர்கிட்ட தான் வருது. உண்மையான சுதந்திரம்னா என்ன தெரியுமா? அது வசனத்தை வாசிங்களேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஹலோ, உண்மையான சுதந்திரம் என்னதுமா? அவருக்கு நீங்க யாரு சொந்தமானவர்களா இருக்கீங்களா? நீங்க ஆண்டவருக்கு சொந்தமானவரா இருக்கீங்களா? சொந்தமானவர்களா இருக்கிறன்னா அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஹலோ, அதுதான் சுதந்திரத்தின் அச்சாரம்னா என்னது? நான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவத்தின் பிடியில நான் இருந்தேன். I was slave to sin. இங்கிலீஷ்ல சொல்றாங்க I was slave to sin. நான் அடிமைத்தனத்துல இருந்தேன். ஒரு பாவ என்கிற ஒரு கூடுக்குள்ளாலே நான் என்ன பண்ணேன், இருந்தேன். அவர் ரத்தத்தாலே என்னை மீட்டு எடுத்ததுனால இப்போ நான் என்ன பண்றேன், சுதந்திரமா இருக்கிறேன். அவருக்குள்ளால இருக்கிறது உண்மையான சுதந்திரம். கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிறதா நமக்கு உண்மையான சுதந்திரம். லைஃப்ல ஃப்ரீடம் வேணும்னு சொல்லும்போது புதாரித்தனமா சுத்திக்கிட்டு ஜாலியாக எல்லாம் பப்புக்கா, பீச்சுக்கா, சினிமாக்கா, அது எல்லாத்துக்கும் போயிட்டேன். என் லைஃப்ல என்டர்டைன்மெண்ட் இருந்தால் தான் அது எனக்கு ஃப்ரீடம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு. யூ ஆர் ஸ்லேவ் டு தட். உங்க என்டர்டைன்மெண்ட்னு வரும்போது, இப்போ நீங்க வந்து சினிமாவுக்கு போறீங்கன்னா அந்த சினிமா எத்தனை மணி நேரம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு? 3 மணி நேரமா? அந்த 3 மணி நேரம் ஒண்ணுல எதுவுமே செய்ய விடாம அந்த ஒரே இடத்துல என்ன பண்ணாங்க, உட்கார வச்சிருக்குதா இல்லையா? அப்போ அந்த சினிமாவுக்கு நீங்க யாரு? அடிமை. 3 மணி நேரம் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வைக்குதுன்னா, ஒரே இடத்துல ஒரு மனுஷனை உட்கார வைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. அது வந்து நீங்க ஃப்ரீயா போகல, காசு கொடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னது, காசு கொடுக்குறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா அது நீங்க புரியும். உங்க காசை வச்சு மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. உங்களை என்ன பண்றாங்க, 3 மணி நேரம் உங்க நேரத்தை என்ன பண்றாங்க, 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க. எங்க அம்மா ஒரு காரியம் சொல்லுவாங்க, மலிஞ்சா என்ன பண்ண போகுது, சந்தைக்கு வரப்போகுது, அதை விட்டுட்டு வந்து காசு வீணா என்ன பண்ணுறோம், செலவு பண்ணிட்டு. என்னதான் இருந்தாலும் ஒரு 3 மாசமா 2 மாசமா அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணோம், நம்ம நிறையில வீட்டில் என்ன பண்ணலாம், தனிமையாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சில பேர் என்ன அது அங்கே பார்க்க பெரிய இதில் பார்க்குறது என்ன பாதி இன்னும் புரியும். ஏன்னா இங்கெல்லாம் கத்திருப்பாங்க, அவங்களுக்கு பிரியமான ஆட்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, மூச்சு கத்துவாங்க, பேப்பர்லாம் கிழிச்சு போடுவாங்க, பால் அபிஷேகம் ஊற்றுவாங்க. எல்லாம் கண்கூட பார்க்கறதுன்னு வெளியே அப்படியே வந்து இப்போல்லாம் கையிலே வந்து மொபைல் வந்து அங்கே ஒரு இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு தேட்டரில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, சீட்டெல்லாம் கிழிச்சுவாங்க.
யாருக்கு? ஒரு மனுஷனுக்காக கொளுத்திடுவாங்க. ஸ்கிரீனே கொளுத்திடுவாங்க. சில பேர் ஸ்கிரீனை கிழிச்சிடுவாங்க, ஸ்கிரீனை கொளுத்திடுவாங்க. யாருக்காக? ஒரு மனுஷனுக்காக. அவன் என்ன பண்ணான்? நமக்கு அந்த மனுஷன் என்ன பண்றான்? அவங்களோட சம்பாத்தியத்துல அவன் என்ன பண்றான்? வாழுறான். எல்லாம் வாழ்ந்து நல்லா எல்லாம் சேர்த்து வச்சு இப்ப என்ன பண்றாரு? திருப்பி கொண்டு வரேன்னா அரசியலுக்கு வராங்க நிறைய பேர். அதேதான் ரொட்டீனு. ஒன்னைக்கு நேர்ந்து கிடையாது. இது எம்ஜிஆரா இருக்கட்டும், அவங்க முன்னாடி இருந்தவராக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்றாங்க? இங்க நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு திருப்பி நமக்கு கொடுக்குற மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கொடுக்காமையே இருக்கலாம். யோசிக்கணும். நம்ம யோசிக்காம இருக்கதான் நம்ம பிரச்சனை. எதுக்கெல்லாம் நம்ம அடிமைப்படுகிறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போய் விழுறோம்னு நமக்கே தெரிய மாட்டேன். நம்ம என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறோம். நம்ம அந்த 3 மணி நேரமா இருக்கட்டும், வேற எங்கேயா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், வேற ஏதாவது பார்க்க போது தப்பு இல்லை, ஏதாவது போயிட்டு வரலாம், கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலாம், நல்லது சொல்றேன். செலவு போனா நிறைய பேர் ஃப்ரீ பார்க் எல்லாம் இருக்குது. அதில் போய் என்ன பண்ணலாம்? உட்காரலாம். பீச் ஃப்ரீ தான், போய் என்ன பண்ணலாம்? காற்று வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் ஓகே தான், தப்பு இல்லை. ஆனா நீங்க உங்க கையில இருந்து போகுதுன்னா எதுக்காக போகுது? காசு கொடுத்து நீங்க என்டர்டைன்மெண்ட்னா அது ஒரு வேஸ்ட். அது என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்னது கையில இருந்து போகுது, எல்லாம் செலவு தான் ஆகுது. உண்மையான என்டர்டைன்மெண்ட் கிடையாது. புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ கவனமா இருக்கணும். எடுக்கிற தீர்மானத்துல கவனமா இருக்கணும். நம்ம யாரையும் நான் வந்து நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுவேன் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்களுக்கே தெரியணும் அது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டாரு, அது பண்ணிட்டாரு அப்படின்னு நான் என்ன இது பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தின்னு ஒன்று இருக்குது. சில காரியங்கள் நீங்களே யோசிக்கணும். உங்களுக்கே யோசனை இருக்குது, எல்லாருக்கும் புத்தி இருக்குது. அது யோசி பண்ணீங்கன்னா அது என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியும். கண்களை திறந்தவர்களா இருங்க. கண் திறக்கப்பட வேண்டும். இன்னும் என்ன பண்றோம்? மூடப்பட்டவர்களா இருக்கும். உலகம் வந்து சில இடத்துல என்ன பண்ணுது? நம்மள அப்படியே ஒரே இடத்துல வைக்கணும்னு நம்ம என்ன பண்ணுறது? பார்த்து வளரவே கூடாது. முக்கால்வாசி வளரவே கூடாது. அது என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு பகுதி. அது என்ன ஆகுதுன்னா உங்களை என்ன பண்ணுது? அவங்க கீழே என்ன பண்ணுது? வைக்குது. அவங்க பின்னாடி போகணும். அந்த ஒரு மனுஷனுக்கு பின்னாடி போகணும். அந்த ஒரு ஆளுக்கு பின்னாடி போகணும். ஏன்னா நம்ம வந்து புரிஞ்சிக்காம இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தசை வா 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 வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கீழே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க நமக்கு தட்டி கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம இல்லை, கீழே அடிச்சு கீழே வைக்கிறாங்க. நம்மளை வளர விடாம என்ன பண்றாங்க? கீழே வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களுடைய மேன்மைக்கு உண்மையான அச்சாரம் யாரு? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்துக்கு அச்சாரமாய் இருக்கிறார். கேரண்டி பர்சன் அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் தான் எல்லாமே நம்மோடு என்ன பண்றார்? செய்கிறவராய் இருக்கிறார். புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. தெளிவுபட வேண்டும். கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க. எது உண்மை, எது பொய், அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் நமக்கு என்ன பண்ண? தெளிவுபடுத்த அறிவூட்டுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண? நமக்கு அறிவூட்டுகிறவராய் இருக்கிறார். போதிக்கிறவர். அறிவூட்டுகிறவர்னா என்னது? நமக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் நமக்கு போதிக்கிட்டே என்ன பண்றாரு? இருப்பார். ஏன்னா எல்லாம் வெளியரங்கமா இருக்குது, வெளிப்படுத்துகிறார் நமக்கு. ஏன்னா நம்ம எது பாவம், எது சாபம், எது நன்மை, எது தீமை என்று நமக்கு தெரியாது. அதை நமக்கு என்ன பண்ண? அவரை வெளியரங்கப்படுத்துகிறார். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 யோவான் கடைசியில 1 யோவான் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் எழுதுகிறேன்.
அது பழைய கற்பனை. அல்லேலூயா. புதிய கற்பனை எதுவும் என்ன பண்ண போதிக்கல, பழைய கற்பனையே தான் என்ன பண்றேன் பேசுகிறேன். யோவான்ல சொல்லுகிற காரியம் என்னது? கற்பனைகள் எதுவுமே புதுசு கிடையாது. கற்பனைகள் உங்களுக்கு ஏற்கனவே ஆதி முதல்ல இருந்து போதிக்கப்பட்ட ஆண்டுடைய வசனம் தான் உங்களுக்கு போதிச்சிட்டு இருக்கிறார். இப்போ நான் எதுவும் புதுசா நான் என்ன பண்ணல உங்களுக்கு சொல்லி தரல. ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனங்கள் தான் நம்ம கிட்ட நான் உங்களுக்கு என்ன பண்றேன் போதிச்சுட்டு வருகிறேன். 2000 வருஷமா பல பல ஊழியக்காரங்க, பல பல தீர்க்கதரிசிகள், பல பல சுவிசேஷகர்கள் எழும்பி, மிஷினரிகள் எழும்பி பேசின வார்த்தைகள் தான் என்ன பண்றேன் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டர் வார்த்தை எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க. அதனால வார்த்தைக்காக தண்ணி ஒப்படைச்சு மறித்து எல்லாமே கொடுத்து தண்ணியே முழுமையா கொடுத்துருக்கிறவர்கள் குடும்பத்தை விட்டுட்டு நமக்கு இந்தியாக்கெல்லாம் வந்து ஜீகபார்க்கு ஒருத்தர், தமிழே தெரியாத ஒருத்தர் தமிழ் கத்துக்கிட்டு பைபிள தமிழ்ல எழுத முடியும்னா அது எவ்வளவு அந்த அர்ப்பணிப்பு இருக்கு. அதை செஞ்சாங்க. யூத்தில் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. பிரகாஷ் சொல்லி கொடுத்தாரு சீகன் பால் பற்றி. அவரோட இன்னொருத்தரும் அவர் விட்டு போனதை இன்னொருத்தர் என்ன பண்ணாரு தொடர்ந்தார். 2 பேர், 2 ஜெர்மன் ஆட்கள், 2 ஜெர்மன் ஆட்கள் தான் என்ன பண்ணாங்க நமக்கு வேதத்தை தமிழ்ல மொழி பெயர்த்தாங்க. முக்கியமா சீகன் பால் அதிகமா எழுதுறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஆனா அந்த அர்ப்பணிப்பு வந்தது. அதெல்லாம் நம்ம கையில கொடுத்தனால நமக்கு இப்படி வேதத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஜாலியா படிச்சுட்டு இருக்கிறோம். படிக்கிறது இல்லை நிறைய பேர். பக்கம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா சில பேர் கொடுக்கறதும் கிடையாது. எத்தனை பேர் ரத்த சிந்தி இதை நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? தங்களே முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சீகப்பாவுக்கு இறக்கும் போது 34 வயசு தான் இருக்கும். சின்ன வயசு. 30s தான், 30 வயசுல அந்த 30 to 40 அந்த ஏஜ்ல தான் என்ன பண்ணாரு சீகன்பாக் மரிச்சிட்டார். அவர் வாழ்ந்துருக்க வேண்டியது. அவர் இங்கெல்லாம் வராமல் தான் அவர் என்ன பண்ணிப்பாரு, ஏதோ ஆட்கள் கூட என்ன பண்ணாரு, அவர் பாட்டு வேற ஊழியை செஞ்சுக்கிட்டு, அவர் ஊழியை அழைப்பு இருந்தாலும் ஊழியை வேற ஏதோ எனக்கு இதெல்லாம் இந்தியா வேண்டாம் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு கூட அவர் என்ன பண்ணிப்பாரு, அங்கேயே இந்த ஜெர்மனிலே ஊழியை செஞ்சுட்டு இருந்தா அவர் நிறைய வருஷம் வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் இந்த இந்தியாவை தெரிஞ்செடுத்து கொண்டதுனால தான் இங்கே வந்து நமக்கு கையில் வேதம் இருக்குது பேசலாம். அந்த மனுஷன் ஆண்டுகளுக்கு அந்த குடும்பங்கள் எப்படியெல்லாம் காரியங்கள் வந்து ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதி இருக்கிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிற வசனம் தானே. ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிற காரியம் ஏற்கனவே இருந்ததை என்ன பண்ற நமக்கு வெளிப்படுத்துகிறார். எழுதி இருக்கிறத நமக்கு என்ன பண்றாரு வெளிப்படுத்துகிறார். 8ஆம் வசனம், மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு என்ன பண்றேன் எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது என்ன பண்ணுது பிரகாசிக்கிறது. ஏன்னா புதிய காரியங்களை நான் என்ன பண்றேன் செய்கிறேன். புதிய காரியங்கள், புதிய விஷயங்கள் இப்ப இருக்கிற வாசகங்கள்ல இதுவும் புதுசா கூட நான் என்ன பண்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு தாரேன். இன்னும் புதிய கற்பனைகளை நான் என்ன பண்றேன் தாரேன். ஏற்கனவே சொன்ன காரியம் உங்களுக்கு திருப்பி என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். அது இல்லாம நான் உங்களுக்கு புதிய காரியங்களை என்ன பண்றேன் சொல்றேன். புதிய கற்பனைகளும் இருக்குது, அதையும் நான் எழுதி இருக்கிறேன். இது எல்லாருக்கும் அவர்கள் என்று சொல்லும் போது
உலகத்தார் நம்மளே சொல்ற தேவன் அறியாதவர்கள் அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. இல்லையா? உண்மையா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் நான் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஹலோ, ஒளியில இருக்கிறேன் நான் சொல்றேன்ப்பா, நான் ஒழுங்குதான்ப்பா, நான் ஒழுங்காதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க தன் சகோதரனை பகைத்த அவன் என்ன பண்றான்? இருளதான் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை உண்டாக்குறபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஹலோ, உங்கள் லைஃப்ல நீங்க போகிற இடம் உங்களை அறிந்திருக்கிறீங்களா? எங்க போறீங்க உங்களுக்கு தெரியுமா? உங்க டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் உங்க சகோதரர் சகோதரிக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எங்க குடும்பத்துல நடக்குதுதான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க குடும்பத்துல நடக்குது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்து கொள்ளாத தன்மை எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. ஊழியக்காரனால நான் ஸ்பெஷலு என்ன நான் சொல்லிக்க முடியாது. நான் பொய்யனா ஆகிடும். சண்டைகள் இன்னும் இருக்குது. இன்னும் எங்கள் உண்மையான சமாதானம் ஆகலை. ஆனால் நான் ஜெபிக்கிறேன் என் குடும்பத்துக்காக, என் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படியாவது ஆண்டவர் கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வாங்க. அந்த ஈகோவை எடுத்து போடுங்க. அந்த ஈகோ தான் எல்லாத்துக்கும் மெயினான காரியம், எதிரி. நான் ஏன் இறங்கி போகணும்? நம்ம இறங்கினாலும் அது வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு பெரிய ஒரு இது. சரி, ஏதாவது பண்ணுவோமே, ஏதாவது செய்வோமே, சிலது கஷ்டமா இருக்கு. பிள்ளைக்காக பார்க்கலாமே, எனக்கூட எந்த இதுவும் கஷ்டம். பிள்ளைக்காக விசாரிச்சுப்பாங்க அப்போ, பிள்ளைக்காக பிள்ளைகிட்ட அவங்கள்ட்ட மாதிரி விசாரிச்சுப்பாங்க, ஒய்ஃப்கிட்ட மாதிரி. ஏன்னா கஷ்டம் இருக்குங்க, நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கு. அது வெளியே சொல்ல முடியாது, முழுசா வெளியே சொல்ல வராது. ஏன்னா அதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னா பொய். தப்பு இருக்குது, என் மேல தப்பு இருக்குதா, சாரி கேட்டுறோம். ஐ எம் சாரி. அது கேட்காம இருக்கும் போதுதான் பிரச்சனை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற பெருமை உள்ள ஒரு அவர் என்ன பண்றாரு? எவ்வளவுங்களும் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள பெருமை இருக்குதோ ஆண்டவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் நிற்கிற போறதில்ல, நீங்க வெறுக்கிறவர்களை உங்க சகோதரரோ உங்க சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்க போறதில்ல, ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நீங்க யார் எதிர்த்து நிற்கிறீங்கன்னு பாருங்க. யார் மேல பொறாம இருக்குது, யார் மேல பெருமை இருக்குது, யார் மேல எரிச்சல் இருக்குதுன்னு பாருங்க. சொந்த சகோதரத்தை அன்பு சொல்லுவேன், காணாத தெய்வத்துல எப்படி அன்பு சொல்ல முடியும்? அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா கண்ணு பக்கம் பக்கத்துல இருக்க கண்ணால பாக்குற சகோதரர்கள் சகோதரிகளோட என்ன பண்ண அன்பு செலுத்த முடியலன்னா, தேவன் நம்ம முன்னும் ஆண்டர் பார்க்கவே இல்லை. ஆண்டர் பார்க்கவே இல்லை. இன்னும் இருள தான் நடக்கிறோம். அப்படி வச்சுக்கோ. அன்பு இல்லைன்னா இருள தான் நடக்கிறோம். பொறாமை இருந்தனா இருள தான் நடக்கிறோம். எரிச்சல் இருந்தனா இருள தான் நடக்கிறோம். நாம வேணா சொல்லிக்கலாம், நான் ஒழுங்குப்பா, நான் எல்லாம் பண்றேன், நான் தசமபா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். ஏப்பா நீ காணியை கொடுத்தனா, காணி கொடுக்குற முன்பாக வேதம் சொல்லுது, முதல்ல நீ ஒப்புரா வாங்கிட்டு அப்புறம் வந்து காணிக்கை கொடுன்றது. உன் சகோதரன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்க வந்து காணிக்கை போட்டேன்னா அந்த காணிக்கை செல்லாது. நான் அடிச்சு சொல்றேன், நீ கொடுக்குற காணிக்கை மீன், நீங்க கொடுக்குற தசமபாகம் மீன். சமாதானத்தோடு கொடுக்கணும், முழு மனதோடு கொடுக்கணும். கொடுக்குற யாருக்கு கொடுக்குறீங்க? ஆண்டவர் கொடுக்குறீங்க. ஆரம்ப காலங்கள்லாம் இங்க
காணிக்க பெட்டி இருக்கும், நம்ம காணிக்க பெட்டி, அந்த காணிக்க பெட்டி இருக்கும், அங்கே வந்து போடுவோம். ரூபா 2 ரூபா டப்பு டப்பு டப்புன்னு அந்த சத்தம் கேட்கும், டப்பு 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 டப்புன்னு. இப்போ பரவாயில்ல, நீங்கள் நல்லா போடுறீங்க, ஆண்டு ஆசி வச்சிருக்கிறாரு. நிறைய பார்ப்போம், கிழிஞ்ச நோட்டு, 5 ரூபா கிழிஞ்ச நோட்டு 2 கிடக்கும், 2 அதையும் எடுத்து வந்து போடுவாங்க பாருங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு யாருக்கு நான் போடுறேன்? என் தேவனை, உருவாக்கின தேவனுக்கு நான் போடுறேன். நம்ம பிச்சை போடல அவருக்கு, என்னை ஆசீர்வாதத்துக்காக நான் போடுறேன். என்னோட ஆசீர்வாதத்துக்காக நான் என்ன பண்றேன்? போடுறேன் காணிக்க. தேவாதி தேவன், ராஜாதி ராஜனுக்கு நான் போடுறேன். அப்படி போடும்போது சில்லறையா போடக்கூடாது, இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். அந்த ஏழை விதம் என்ன பண்ணா 2 பணம் தான் போட்டுருக்குது, 2 காசு போடலை, 2 பணம் போட்டுருக்குது. அந்த என்ன பணம் தெரியாது. அவன் என்ன பண்ண, இருந்ததை என்ன பண்ணா கொடுத்தா. புரியுதா? நம்ம ஏழை வந்து அந்த 2 காசு போட்டு 2 காசு போட்டு அப்படிதான் இல்லை, 2 பணம் போட்டாங்க. அவள்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆண்டவருக்கு போட்டா. அவளுக்கு வருமோ வராதா அதெல்லாம் அவ யோசிக்கவே இல்லை. எனக்கு இருக்கிறத நான் என்ன பண்றேன்? போடுறேன். என்ன நான் முழுமையா அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். என் தேவையை அவர் பார்த்துக் கொள்கிறார், என் குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்கிறார், என் அனுதின காரியங்களை நான் அவர் பார்த்துக் கொள்கிறார். எனக்கு இப்போ கூட எனக்கு அது பழக்கம். நாங்கள் கொடுக்குற காணிக்கையோ இதுவோ நான் எனக்கு சொன்னமாக நான் எடுத்து போடுறது எனக்கு அது மைண்ட் செட் வச்சுக்கோங்க. பாஸ்டருக்காக நான் காணிக்க போடுறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்படி போடாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் காணிக்கையில் நான் கை வச்சதும் கிடையாது. கை அப்படி எடுத்துட்டு அப்படியே நான் கொடுத்துட்றேன். சண்டே கிளாஸுக்கு ஊழியர்களுக்கு தான் நான் செலவு பண்ணுறேன். என் தேவையை ஆண்டு சந்திக்கிறேன் தனியாக, எங்கே இருந்தாவது வரும். எனக்கு இந்த நிமிஷம் ஆண் சமூகங்கள் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற காணிக்கை இருக்கும், தசமமாக இருக்குங்க. எனக்கு என் வயிற்றுக்கோ, என் பிள்ளைங்க வயிற்றுக்கோ, என் பிள்ளை வயிற்றுக்கோ, என் ஒய்ஃப் வயிற்றுக்கோ போனதே கிடையாது. என் குடும்பத்துக்கு போனதே கிடையாது. நம்ம சபையில் தான் செலவாயிடும். அங்கே இருக்கிற வரைக்கும், YWCயில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் அப்படியே அங்கே போயிடும். ஏன்னா நடத்தி ஆகும், அவசியம். தேவைகள் இருக்குது, சபையில் இன்னும் நிறைய தேவை இருக்குது. ஒவ்வொரு நாள் இப்போ மைக்கு சில நேரம் கேட்குது, சில நேரம் கேட்க மாட்டேங்குது. இதுக்கு செலவு பண்ண வேண்டியது, இன்னைக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால இதெல்லாம் அப்படியே இருக்குது. ட்ரம்ஸ் வந்து எலக்ட்ரிக் ட்ரம்ஸ் வாங்கியாச்சு, அது அசால்ட்டாக வாங்கிடுறது. நம்ம அது மெயின்டைன் பண்ணல. எலக்ட்ரிக் ட்ரம் வாங்கிட்டோம், அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். காரியங்கள் வந்துட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு, லைஃப்ல போயிட்டே இருக்கணும். அப்போ முன்னேறி போகணும்னா நம்ம செய்யறது என்ன பண்ணணும்? ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்கணும், மனப்பூர்வமா கொடுக்கணும். ஆண்டவருக்கு உச்சமா கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறாரா இல்லையா? நீங்க உற்சாகமா கொடுக்குறீங்களா இல்லையா? உற்சாகமாட்டா காணிக்க மாத்திரம் கிடையாது, உங்களை முழுமையா கொடுக்கணும். உங்களையும் முழுமையா என்ன பண்ண ஆரம்பிட்டார்? உற்சாகமா கொடுக்கணும். நீங்க உங்க ஊழியத்தை நீங்க எவ்வளவு அதிகமா உங்களை கொடுக்குறீங்க, உங்க நேரத்தை எவ்வளவு அதிகமா நீங்க கொடுக்குறீங்க, அதுலயும் ஆண்டவர் பார்க்கிறாரு. வெறும் காணிக்கையும் தசம பாகத்திலையும் மாத்திரம் கிடையாது, எல்லாத்திலையும் நீங்க என்ன பண்ணணும்? உற்சாகம், அதே உற்சாகம் இருக்கணும். ஆரம்பத்துல மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்துல மாத்திரம் நல்ல பயரா இருக்கும், அதுக்கப்புறம் ஆளை காணும். தெருமொழியை வாங்கன்னு சொன்னா மாத்திரம் இருந்தாலும் ஆனை காணவே தான். அதே 4 பேர் தான். அந்த நேரம் தான் பிஸி ஆகிடும், அந்த நேரம் தான் வேலை இருக்கும், அந்த நேரம் தான் துணி துவைக்கணும், அந்த நேரத்தில் தான் பாத்திரம் கழுவணும், அந்த நேரத்தில் தான் ஏதாவது பண்ணணும். நம்ம ஊழியம் இருக்குது, நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க அந்த நேரம் வந்து படணும். எவ்வளோ நாள் தான் அதே காரணத்தை சொல்லிட்டு இருப்போம். முழுமை எப்போ பெறுவீங்க? உங்களை அவர் முழுமைப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறாரு. உங்களை அவர் என்ன பண்றாரு? முழுமைப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க?
எனக்கு இது போதும், எனக்கு இது போதும், எனக்கு இது பண்ணும், இது போதும் போதும் சொல்லிட்டு அப்படியே இருந்துடும். இல்ல, இன்னும் அதிகமா எதிர்பார்க்கணும், இன்னும் அதிகமா நீங்க எதிர்பார்க்கணும். ஏன்னா எபேசியர் 5:18 சொல்லுது, ஆவினாலே நிறைந்து அப்படி சொல்லப்படுது. ஏன்னா முழுமையா நிறைச்சு இருக்கிறாரு. விபச்சாரத்திலேயோ வேசத்திலேயோ நீங்க அகப்படாமல் ஆவினாலே நீங்க நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதானே? மதியற்றவர்களாயிராமல் இல்ல. 5:18 எபேசியர் 5:18 வெறி கொள்ளாமல் போதும். ஆவினால என்ன பண்ணுமா? நிறைஞ்சி இருக்கணுமா, முழுமையா இருக்கணுமா. ஆங்கிலத்தில் டு என்ரிச், வளப்படணும், பலப்படணும், முழுமை பெறணும். ஏன்னா நீங்க நிரப்பப்படாம, நீங்க முழுமையா நிரம்பாம சில காரியங்கள் என்ன செய்ய முடியாது. அந்த ஃபுல்னஸ் இருக்கணும். முழுமை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பாதி பாதி செஞ்சுட்டு பாதி மைண்டில் எல்லா காரியமும் செய்ய முடியாதுங்க. இதுல பாதி அதுல பாதி எல்லாத்தையும் பாதினா பாதி பாதி தான் நடக்கும். ஒரு வேலையை செஞ்சோன்னா முழுமையா என்ன பண்ணணும்? செய்யணும். முழு மனதோட செய்யணும். முழு மனதோட செய்யணும். சும்மா அரை செஞ்சுக்கிட்டு பாதி செஞ்சுக்கிட்டு பாதி விட்டுட்டு பாதி மனசோட செஞ்சுக்கிட்டு அதுல கம்ப்ளீட்னஸ் இருக்காது, முழுமை இருக்காது. ஏன்னா முழுமை பெற்றாதான் கனி கொடுக்க முடியும். முழுமை பெற்றாதான் என்ன பண்ணும்? கனி கொடுக்க முடியும். ஏன்னா அது உங்களுக்கு கனி வெளிப்படும். முழுமை பெற்றாதான் கனி வெளிப்படும். கலாத்தியர் 5:22 சொல்ற, ஆவி தெரியும் அந்த சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, இரக்கம், சாந்தம், இச்சை அடக்கம், பிரமாணம் ஒன்று இல்லை. பிரமாணம் ஒன்று இல்லை. ஆவின் கனியை குறித்து பேசுவது இல்லையா? அன்பா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், நீதியா, பொறுமையா இருக்கட்டும், தயவு, நீக்கம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், எல்லாம் இருக்குது. இந்த ஆவின் கனிகள் எல்லாம் இருக்குது. அது செயல்பட வேண்டும். முழுமை பெற்றாதான் செயல்படும். முழுமை அடைஞ்சாதான் ஆவின் கனிகள் என்ன செயல்படும். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில முழுமையா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? முழுமையா இருக்கணும். டு என்ரிச். அந்த என்ரிச் என்று சொல்லும்போது வார்த்தைக்கு தமிழ்ல என்ரிச் சொல்லும்போது அதை நீங்க உங்க வளர்ச்சியை அதிகரிக்கிறது. அந்த என்ரிச் சொல்லும்போது உங்கள் வளர்ச்சியை அது என்ன பண்ணுது? தூட்டி விடுது, அதிகரிக்குது. இன்னும் அதிகமாக உங்கள் வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? உங்க முந்தி ஆண்டவர் முன்பாக நீங்க எப்படி இருக்கீங்க, ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வார்த்தை, ஆண்டோட வார்த்தை உங்க வாழ்க்கையில செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். வார்த்தையின் வல்லமை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா அதிகமா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென். வார்த்தையில தான் வல்லமை இருக்குது, வார்த்தையில தான் கிருபை இருக்குது, வார்த்தை தான் விடுதலையாக்குகிறது. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது அறிஞ்சவர்களா இருக்கும், புரிஞ்சவர்களா இருக்கும். நாம இதுக்கப்புறம் உங்களை தாளிக்க விரும்பல. கண்ணு மூடி நம்ம தெரிவிப்போம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எல்லாம் டயர்டாகிங்க. ஸ்தோத்திரம். பார்த்தாலே தெரியும் டயர்டானது. ஒரு பக்கம் அப்படியே இழுத்து சில ஒரு பக்கம் அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சி விட்டா அப்படியே ஆயுதம் போட்டுக்கலாம். அப்படியே பட்டுவீங்க பொழுது. அரை மணி நேரம் கூட நான் பேசலாமா? நீங்க லேட்டாக தான் அரை மணி நேரம் கூட பேசுறேன். சோதம் பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏன்னா கவனிக்கணும், உங்களால வளர்ச்சி இருக்குதான் நீங்க பாருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வெளியரங்கமாக சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறையா பண்ணலாம். சரி இங்கே பேசிட்டு இருக்கிறேன், யாராவது பேசிட்டு இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. வெளியரங்கமாக சம்பாதிக்கலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், எல்லாம் இது பண்ணேன், உழைச்சி நான் சம்பாதிச்சேன், எல்லாம் பண்ணேன், இது செஞ்சேன், நான் இது செஞ்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையான வளர்ச்சி அவர்கிட்ட தான் வருது. அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா
நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு அதுல சம்பாதிக்கிறத விட இஷ்டப்பட்டு வேலை செய்து அதை சம்பாதிச்சு அதுல இருக்க நன்மையை புசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதுல ஆண்டவருக்கு தசம பாகத்தை காணிக்கை கொடுத்து அதுல இருக்கிற நன்மையை நீங்க அதிகமா பெற்றுக்கொண்டு அது நன்மைக்கு சும்மா சாதாரண நன்மை இல்லை, ரெட்டிப்பான நன்மை வருதுன்னு சொல்லப்பட்டது. அவர் வாக்களிச்சிருக்கிறார் இல்லையா? வாக்களிச்சிருக்காரா இல்லையா? உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு நன்மையை அந்த ரெட்டிப்பான நன்மை கண்டிப்பா வரும். இப்போ இருக்கிற காட்டில மேன்மையான காரியம் அல்லேலூயா. கண்டிப்பா நம்ம ஆடு நோக்கி பார்ப்போம். ஓ பிரைஸ் தி லார்ட். ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. போர் முனையில் திருதாவீதை போல போர் வீரனாக. போர் முனையில் திருதாவீதை போல போர் வீரராக நின்று செய்வோம். ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே இந்த நேரம் இந்த வார்த்தை நம்ம கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு தயவுபாடு நாங்கள் நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவர் உள்ளத்தில் நீங்கள் பேசியிருப்பேன் நான் விசுவாசிப்பேன். ஆவியானவரே எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாங்கள் அன்று பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்படியாக எனக்கு பாராட்டுக. எனவே நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் அன்று தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதுக்கேற்ற முயற்சியை நாங்கள் போடணும். அதுக்கேற்ற வேலையை நாங்கள் அன்று செய்யணும். ஆண்டவரே அதுக்கேற்ற பலத்தை நீர் கட்டளையிடுங்க கர்த்தாவே. திருப்பாத்தை எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நீங்க இருங்க கர்த்தாவே. நீங்க எங்களை பலப்படுத்துங்க. எங்களை வளர கிருபை பாராட்டுங்க, பெருக கிருபை பாராட்டுங்க. ஒருவரும் வீணாய் போறதும் சித்தம் இல்ல ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அழிச்சு போறதும் சித்தம் இல்ல ஆண்டவரே. இழந்து போறதும் சித்தம் இல்ல. ஏன்னா நீங்க தான் ஆண்டவரே இழந்து போனதையும் தேட வச்சிக்கவும் நீங்க வந்தீங்க இந்த உலகத்துல. மதது மாதிரி இல்ல, பாடுபட்டீங்க எங்களுக்காக. அந்த ரத்தத்தை சிந்தினீங்க, மறிச்சீங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீங்க. இன்னும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்காக வழக்காடி கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்காக முன்னாடி நிற்கிறீங்க ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாமே நீ பாதுகாத்து இந்த பாதுகாப்பு கருத்துக்குள்ள உங்களை வைக்கிறேன். இவங்கள் வேண்டி கொண்டுகிற எல்லாம் வாழ்க்கையை கட்டளையிடுங்க. நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர்கள் சொல்லுங்க. நீங்க உள்ளத்தை பார்க்குறீங்க. மனுஷன் நாங்கள் போடுற திசையா இருக்கட்டும், போடுற காரியங்கள் எங்களை தீர்மானிக்கலாம். நான் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு எங்களை தீர்மானிக்கிறேன். ஆனா நீங்க அப்படி தீர்மானிக்கிறது இல்லை. என் தேவன் நீங்க அப்படி பார்க்கறது இல்ல. என் உள்ளத்தை நீங்க பாக்குறீங்க. நான் எங்க உள்ளத்தை நாங்க திறந்து விட்டு ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை திறந்து ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நான் நினைச்சபடி என் வாழ்க்கையை நான் வாழக்கூடாது கர்த்தாவே. என் லைஃப் நான் அப்படி வாழ்ந்துட்டேன்னா இது வரைக்கும் வாழ்ந்தேன்னா நான் மாற்றிக் கொள்றேன் கர்த்தாவே. உண்மையா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யார்கிட்ட பேசுறாங்க தெரியல ஆண்டவரே. உள்ளத்துக்குள்ளாலே கசப்பு, உள்ளத்துக்குள்ளாலே பொறாமை,
வச்சிருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம சகோதரியே நம்ம சகோதரனே யாரா இடத்துல ஆண்டவரே நீ அவரை கண்ணு பாருங்க. இப்பொழுது நீ மாற்றுவீராக அந்த மனுஷன் இப்பொழுது மாற்றுவீராக, தொடுவீராக. சமாதானத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. எழுத போன சந்தோஷத்தை திருப்பி தாங்க, ரெட்டிப்பான நன்மை நீ கட்டளையிடுவீராக. பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வெளிவேஷம் போடாதபடி எங்கள் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளும். மனுஷன் பார்க்கிற மாதிரி நீ பார்க்கறதில்ல, மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கறதில்ல, மனுஷன் நியாய தீர்க்கிற மாதிரி நீ நியாய தீர்க்கிறது அல்ல. தொடுங்க, தொடுதலை உணரும்படியாக touch the name of Jesus. To touch them individually. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீர் தொடுவீராக. நீர் பார்த்துக் கொள்ளுங்க. வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையும் குறைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த திருப்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரே முன்னே நடத்துங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதி கனமே எல்லாம் பேசுகிறோம். நீங்களாக இயேசு கிறிஸ்துவின் ஜெப கேளுங்க எங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென். எல்லோரும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நன்மையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவருடைய சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் எங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆசீர்வாதம்.